ஆத்தூர்ல சங்காட்டு காலையில் பூந்துடுது. இது வரைக்கும் யாருமே வந்து நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்காம 3 நாளாக மழை பெஞ்சு நிற்குது. கரண்ட் இல்லை, குடி தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. சின்ன பசங்கெல்லாம் பசி எடுத்து கற்றுத்துவேன். வீட்டில் ஆதார் கார்டு, பேங்க் புக்கு, ஐடி கார்டு, துணிமணி, புக்கு எல்லாமே ஒன்று கூட இல்லை. பசங்களுக்கு கட்டிக்க துணி இல்லை. எல்லாம் பசி எடுத்துன்னு கற்றுத்துவேன். யாருமே இதை வரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து வந்து யாருமே நடவடிக்கை எடுக்கலை. நடவடிக்கை நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்க. ஓட்டுக்கு மட்டும் டெய்லியும் வரீங்க. யார் இருந்தாலும் வீட்டில் வந்து தட்டி ஓட்டு கேட்குறீங்க. ஓட்டு கேட்டால் உன்னையுமே ஓட்டு போடுங்கன்னு இது வரைக்கும் யாருமே வரல. நாங்கள் இந்த வீட்டில் வந்து எப்படி நாங்கள் இருக்கிறது? இதோட 2-3 ஐட்டம் 3-4 வருஷமாக தண்ணி வந்து பூந்துனுக்குது. யாருமே இதை வந்து பார்த்தது கிடையாது. இந்த வருஷமாக அதே மாதிரி தண்ணி பூந்துடுது. நாங்கள் நடு ரோட்டில் நின்று கிடக்குறோம். எங்களை யார் வந்து பார்க்கறது? ஏன் வரீங்க அப்போ மட்டும்? இப்போ ஏன் வர மாட்டேங்கிறீங்க? இப்போ யார் வராத பார்க்கறதுக்கு அப்புறம் எதுக்கு வரீங்க? நீங்கள் யார் வராது எங்கள் ஊருக்கு ஓட்டு கேட்கறதுக்கு? ஆயிடுச்சு சாப்பாடு, அடுப்பு இல்லை, பசங்க படிக்க புக்கு போகிற நஞ்சு போச்சு. சுத்தமாக ஈரமாக உட்காந்து ரோட்டில் உட்காந்து எல்லாமே யானமே இல்லாமல் எல்லாம் நம்ம கொல்லி வயல் அடிச்சும் போயிடுது. ஒரு 4 யானை சுத்தமாக, ஒரு யானை மிளகாத்தூள் அப்படியே கூட போயிடுச்சு. புளி போட்டு வீணா போட்டு ஒன்றுமே இல்லை. அரிச்சு அப்படியே 25 கிலோ அரிச்சு வந்து கவுந்து போச்சு. தண்ணியில் அப்படியே ஊறி போச்சு. பண்ருட்டி பக்கம் சங்காட்டு காலனி. நாங்கள் ஒரு 500 குடும்பம் வசிக்கிறோங்க. காட்டு வேசி மாதிரி தான் இருக்கிறோம். இது வரைக்கும் 3 நாளாக குடி தண்ணி இல்லை, பட்டினு பேசி மாதிரி தான் கிடக்கிறோம். ரோட்டில் தான் நின்று கிடக்கிறோம். 3 நாளாக மழை விடாதவே பேஞ்சு நிற்குது. ஆற்று தண்ணி உள்ளே பூந்துருச்சு. அது வேறு ஆற்று தண்ணி உள்ளே பூந்து இன்னும் குடி தண்ணி கூட இல்லாத உட்காந்துக்கிறோம். 3 நாளாக எதுவுமே பட்டினு பேசியாக இருக்கிறோம். பசங்களுக்கு குடி தண்ணி கூட கிடையாது. பசங்க படிக்க வேண்டிய ஸ்கூல் பேக் கூட கிடையாது. எதுவுமே ஒரு பொருள் கூட கிடையாது. எல்லாம் ஒரு எதுனா பண்ணுன்னா மக்கள் மேல் இடத்துல இருக்கிறவங்க ஏற்பாடு பண்ணால் தான் எங்களுக்கு எதுனா நல்லது நடக்கும். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.